ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ராகி அடை வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 2 கப் வந்து ராகி மாவு வச்சுருக்கேன். 2 கப் ராகி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து அரிசி மாவு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவோட சேர்த்து நான் வந்துட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி பல், அதுக்கப்புறமா வந்து ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட வந்து போட்டுக்கலாம். தேங்காய் போடையில் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு, இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து ஒரு 8 அடை வந்து வரும். வந்து 2 கப்பு வந்து ராகி மாவு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 8 அடை வந்து வரும். இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி வந்துட்டு பால் பேக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. மேலே வந்து இது மேலே வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா இப்படி தட்டுங்க. இந்த மாதிரி நான் தட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்துட்டு நான் வந்து போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பச்சை மிளகாலாம் வந்து நீங்கள் அரைச்சும் போடலாம், அப்படி இல்லைனாக்கா சின்ன சின்னதாக சாப் பண்ணியும் போடலாம். குழந்தைங்க வந்து பச்சை மிளகா வந்து நம்ம அரைச்சி போடையில் அவங்க சாப்பிட்ருவாங்க. ராகி அடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ராகி அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.